அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் அக்பர் அலி, அல்நூர் பாலிகிளினிக், அல் ராஷிதியா. உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இப்போ என்ட்ட வர நெறைய பேஷண்ட்ஸ் கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு கிரானிக் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, கார்டியாக் டிசீஸ் இருக்கு. நான் நோன்பு வைக்கலாமான்னு. இஸ்லாத்துல வந்து தளர்வுகள் நெறைய இருக்கு. கிரானிக் டிசீஸ் உள்ளவங்க வயசானவங்களா இருந்து ரொம்ப முடியாம இருந்தாங்கன்னா, நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இன்கேஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நான் இன்சுலின் தெரப்பி எடுத்துக்கிறேன். நான் கன்டின்யூ பண்ணலாம்னா, கன்டின்யூ பண்ணலாம். நோம்பு பிடிக்கலாம். அதில தப்பு இல்ல. ஆனா, அதுக்கு முன்னால உங்களுடைய பிரைமரி கன்சல்டன்ட்ட போய் பார்த்துட்டு, அவங்கள்ட்ட டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கணும். யூசுவலா லாங் ஆக்டிங் இன்சுலின் தான் எடுக்கிறது நல்லது. அந்த டோஸ் டோட்டல் டோஸ வந்து 1/3 மார்னிங்கும், 2/3 வந்து நைட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சம்டைம் இந்த நோன்பு வைக்கிறதுனால மத்தியான டோசஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ற மாரி சூழ்நிலைக்கு வரலாம். அந்த மாத்திரை வந்து இன்கேஸ் ஏதாவது லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸுக்கு எடுக்கிற மாரி இருந்ததுனால், அத ஸ்கிப் பண்ணக்கூடாது. நோன்பு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசுவலா மார்னிங் எடுக்கிற டோஸ வந்து சுகருக்கு பிறகு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு நோன்பு தொறந்துட்டு நைட் டோஸ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டயட்ட பொறுத்தவரை வந்து எப்போதும் நல்ல பேலன்ஸ் டயட்டு, நெறைய கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நெறைய எடுக்கணும். ப்ராப்பர் ஹைட்ரேஷன் எடுத்துக்கணும். அப்புறம் மெயினா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள ரைஸும்போம். சாதாரணமா எடுக்கிற ஒயிட் ரைஸோட பாசுமதி ரைஸ்ல வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அத எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கார்போ ஜாஸ்தியாகி சுகர் அதிகமாகுறத குறைச்சிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணணும்னா, ரொட்டீனா அவங்களுடைய பிளட் சுகர மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. பிஃபோர் ஃபாஸ்டிங், ஆஃப்டர் ஃபாஸ்டிங், டூரிங் ஃபாஸ்டிங் இந்த 3 டைமுமே செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் லெஸ் தென் 70 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அதே மாரி சுகர் லெவல் வந்தா இமிடியேட்டா ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிட்டு சுகர் எடுத்துக்கணும். அது அல்லாமல் வேற ஏதாவது ஒரு படபடப்பு, அதிக ஸ்வெட்டிங்கு, மயக்கம், பேச்சுல வந்து ஏதாவது குளறல், இதே மாரியெல்லாம் இருந்தா இமிடியேட்டா செக் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்றும் உங்கள் நலனின் அக்கறை கொண்டவனாக நீங்கள் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.